கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ்கப்பே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கம். நீரின்றி அமையாது உலகு, நிதியின்றி அமையாது வாழ்வு. இன்றைய பதிவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு, ஒவ்வொருத்தருடைய மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்வது என்பது இயல்பான ஒன்று. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பின் ரீதியாக ஒரு கருத்து என்ன கேட்டிங்கனாக்கா, கான் அஸ்ட்ரோ ப்ளஸ் கிரக நிலை, இதன் அடிப்படையில் சந்தை எப்படி நகர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒன்று இது ஒன்று. அடுத்தது, யுஎஸ், ஈரான், இஸ்ரேல் ஒவ்வொரு வியாழக்கிழமையான ஒரு அறிவிப்பு, வெள்ளிக்கிழமையான ஒரு அறிவிப்பு, சனி ஞாயிறு விடுமுறை, திங்கட்கிழமை காலையில் மார்க்கெட்டு எப்படி இருக்குங்கிறது அந்த ட்ரெண்டு பேசிஸ் இது. அப்போ இதை பேசிஸ் பண்ணி க்ரூட் ஆயில் என்ன சொல்லுது, க்ரூட் ஆயில் ஏறுனா அதுக்கு மாதிரி நம்ம மார்க்கெட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறத இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக அலசி ஆராய்வோம். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை தவிர நான் இதில் எதையுமே வாங்கவோ விற்கவோ ஹோல்டு செய்வோ பரிந்துரை செய்யவில்லை. கிரகங்களின் அடிப்படையில் உலக காரணிகள் மற்றும் உள்ளூர் காரணிகள் சந்தையினுடைய போக்கை தீர்மானிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே 100% ப்ரெடிக்ஷன்னும் சொல்ல முடியாது. ஒரு ப்ரெடிக்ஷன், டெசிஷன் எப்படிங்கிறது காலம் தானே தீர்மானிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, டைம் கரெக்ஷன், ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் டிசைட்ஸ் டைமிங்ஸ். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம விஷயத்துக்கு நேரடியாக வரும். ஒரு கானஸ்ட்ரோ கிரக அடிப்படையில் இந்த 4-5 to 6-5-26 கிரகங்களினுடைய பொசிஷன், அதுக்கு தகுந்த மாதிரி சந்தையினுடைய போக்கு ஓரளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புகளை நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ கிரகநிலை அப்ராக்சிமேட்டாக அஸ்ட்ரோ வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன் மேஷம், ஃபயர் எனர்ஜி, புல்லிஸ் பயாஸ். அடுத்தது குரு ரிஷபம், ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் கிராஜுவல் growth. சனி மீனம், ஸ்லோ டவுன் ப்ளஸ் கரெக்ஷன் ப்ரெஷர். புதன் ரெட்ரோ, திரும்பறதுக்கான வாய்ப்புகள். அப்போது ஒரு அன்ஸ்டேபிள் பேஸ், அப்போது அதனுடைய வாலட்டிலிட்டியாகவும் இருக்கும். சந்தையை பொறுத்தவரையிலையும் ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்லுவாங்க, செல் இன் மே அண்ட் கோ அவே. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மே மாதத்தில் விற்றுடுங்கோன்னா நான் ஒரு ஸ்லோகனுக்காக சொல்ல, நான் விற்க சொல்லி சொல்லலை. அப்படி ஒரு ஸ்லோகன் ஒன்று நடைமுறையில் இருக்குது. எப்படி நம்ம டெட் கேட் பவுன்ஸ் பேக், பை ஆன் டிப்ஸ், டைம் கரெக்ஷன், ப்ரைஸ் கரெக்ஷன்னு நம்மலாம் பேசிக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் மார்க்கெட்டினுடைய ஒரு சந்தை மொழி. அப்போது ஒரு ஸ்லோகன் ஜென்ரலாக அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், செல் அண்ட் மே கோ அவே. அப்படின்னா கையில் லாபத்தில் இருந்ததுன்னா விற்றுட்டான், மறுபடியும் இந்த மாதம் இறங்கிறதுக்கான, ஏன்னா அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் ஓரளவுக்கு கன்சல்டேஷன் ஆகிடும். அந்த ரிவார்ட்ஸ், தட் இஸ் டிவிடெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அவங்கள பலன் அடைஞ்ச போது ஒரு ப்ராஃபிட் புக் வரதுக்கான வாய்ப்புகள், அல்லது அப்புறம் வெக்கேஷன், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்லாம் அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல்லையே எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருது, மே வரலையுமே காத்திருக்க முடியலை. காரணம் குளோபல் ஈவெண்ட்ஸ். இது மாதிரியான சூழ்நிலையில் இப்போ கிரகங்கள் அடிப்படையில் இப்போ செவ்வாய் வேறு தீவிரமாக இருக்குது. இதனால் ட்ரெண்ட் ப்ளஸ் வாலட்டிலிட்டி மிக்ஸாக தான் இருக்கும். அப்போ கான் அஸ்ட்ரோ இன்டர்பிரிட்டேஷன் ஒரு நம்மளுடைய பார்வையில் அப்போது 4-5-2026 திங்கட்கிழமை கொஞ்சம் பாசிட்டிவ் ப்ளஸ் இன்ட்ராடே வாலட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அது ரேஞ்ச் பவுண்ட் டேன்னு கூட சொல்லலாம். 5-5-2026 செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ப்ளஸ் புதன் தாக்கம், அதனால்
சடன் ஸ்பைக் அல்லது ஃபால். 6/5/2026 புதன்கிழமை ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், டைரக்ஷன் சேஞ்சுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கலாம். அப்போது அது ஒரு ரிவர்சல் டேவாகவும் கருத்தில் கொள்ளலாம். 7/5/2026 வியாழக்கிழமை குருவினுடைய ஆதரவு, ஒரு ஸ்டெபிலிட்டி, பையிங் இன்ட்ரெஸ்ட்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மைல்டு புல்லிஷாகவும் இருக்கலாம். 8/5/2026 வெள்ளிக்கிழமை சனி ப்ளஸ் ப்ராஃபிட் புக்கிங்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ வீக் க்ளோசிங் ப்ரெஷர். ஓவராலாக பெரிய முன்னேற்றத்துக்கோ பெரிய சரிவுக்கோ இல்லாமல் கரெக்ஷன் அண்ட் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்குங்கிறது இந்த கிரகங்கள் அடிப்படையில் ஒரு கருத்தாகிவிடும், வேறு ஒன்றும். அப்போது ஓவரால் ட்ரெண்டு 4ஆம் தேதி டு 8ஆம் தேதி வரலையும் ஆரம்பம் சைடுவேஸ் ப்ளஸ் வாலட்டைல், மிடில் ரிவர்சல் சான்சஸ், முடிவு மைல்டு கரெக்ஷன். பெரும்பான்மையான நிறுவனங்களுடைய காலாண்டு அறிக்கைகள், அதாவது 4வது காலாண்டு அறிவிப்புலாம் வந்திருக்கு. பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே பிரகாசமாக இல்லை. பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே சந்தை ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறனால தான் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அப்போது அதனுடைய எதிர்பார்ப்புகள் கம்மியாக இருக்கிற போது சந்தை அதை டைஜஸ்ட் பண்ண முடியலை. சந்தை தன்னுடைய போக்கில் தான் போகிறது. அப்போ இதை ஆப்ரேட் பண்ணுறவங்களோ ஒரு ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டோ, மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டாக்குகளை விற்பதும் இன்னொருத்தர் வாங்குவதும் இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது மொத்தத்தில் ஒரு டைம் கரெக்ஷன் ஃபேஸ். பெரிய பிரேக் அவுட்டுக்கும் சான்சஸ் இல்லை. ட்ரெண்டு ட்ரேடிங் பெஸ்ட் டைம், தட் இஸ் ரேஞ்ச் ட்ரேடிங். இதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு உரியது. இந்த வாரத்தில் ஒரு ரேஞ்ச் பவுண்டு சைடு வேஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குற போது இன்ட்ராடே ட்ரேடர்ஸு இந்த வாலட்டிலிட்டியை பயன்படுத்தலாம். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு அல்லது ஜிடிடி போட்டு, நம்ம ஒரு தடவை சொல்லுவோம் இல்லைங்களா, ஜிடிடி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் போடணும், ஸ்டாப் லாஸும் போடணும். ரெண்டாவது டார்கெட்டும் ஓரளவுக்கு ஜென்யூனா, இன்ட்ராடேனா அதுக்கு தகுந்த டார்கெட்டு, ஸ்விங்குனா அதுக்கு தகுந்த டார்கெட், இப்படி வச்சு பண்ணணும். ஸ்விங் ட்ரேடர்ஸு இந்த வாரத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் வெயிட் அண்ட் வாட்ச் போர்டு, ஏன்னா ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால முக்கிய லெவல் பிரேக் ஆகிற வரலையும் பொறுமையை காக்கணும். முக்கிய லெவல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு அதுவும் சொல்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட் வீக்கினுடைய ஹை போட்டுக்கோங்க, லாஸ்ட் வீக்கினுடைய லோ மார்க் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைன், ஹரிசாண்டல் லைன், இந்த கான் சர்க்கிள், கான் ஸ்கொயர், ஃபிபோனசி எல்லாமே அதில் இருக்குது. அதை அடிப்படையில் வச்சு தான் நான் இப்போ இந்த கான் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் அது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே அதனுடைய டிகிரி எப்படி இருக்கணும், அது இப்போ இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் பேஸிஸில் இந்த கிரகம் இருந்தால் இத்தனை டிகிரியில் எப்படி இருக்குங்கிறது ஒரு யோகத்தின் அடிப்படையிலையும் ட்ரெண்டு இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு சொல்கிறோம். அது நீங்களும் பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது ஹையை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. எய்தர் சைடு பிரேக் அவுட் ஆகணும் அல்லது பிரேக் டவுன் ஆச்சுன்னா தான் சந்தையை நம்ம தீர்மானிக்க முடியும். பொதுவாகவே முதலீட்டாளர்கள் சற்று ஓரமாக பணத்தை வைத்து கொண்டு இருப்பது என்பது ஆரோக்கியமானது. இன்னும் நான் ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன், மார்க்கெட் ஒன்றும் கிளாரிட்டிக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. போரினுடைய சூழல், க்ரூட் ஆயிலினுடைய நிலவரம், தங்கமே பாருங்கள், நேற்றுக்கு ஒரு நாளைக்கு 400 இறங்குறான், இன்றைக்கி 600 ஏறினான், தாறுமாறாக இருக்குது. எல்லாமே அன்பிரடிக்டபுளாக இருக்குது. கரன்சி பாருங்க, கிட்டத்தட்ட மறுபடியும் டெப்ரிசியேஷன் ஆகிட்டு நல்லா உயர்ந்துட்டு இருக்குது. டெப்ரிசியேஷன் ஆகிடுது வேல்யூ. அப்போது ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. இது மாதிரியான சூழ்நிலையில் வர்த்தகம் செய்வது ரொம்ப எச்சரிக்கையாகவும் செய்யணும். முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வர்த்தகர்கள் கூடுமான ஸ்டாப் லாஸ் அவுட் பண்ணுறது தான் பாதுகாப்பு. இது ஒரு அஸ்ட்ரோ கேன் ப்ரொபாபிலிட்டி தானே தவிர
100% இது ப்ரெடிக்ஷன் அல்ல. நியூஸ் மீன்ஸு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. நியூஸு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்டர்ஸு மாதத்தில் 2 நாளைக்கு வாங்குகிறாங்க, மீதி 22 ஒர்க்கிங் டேனா 20 நாள் விற்று தள்ளிட்டு இருக்கிறாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வாங்கி அதை அப்படியே மார்க்கெட்டை பெரிய சரிவு இல்லாமல் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான டயத்தில் குளோபல் மார்க்கெட் இம்பேக்ட்டு ரொம்ப முக்கியம். பொதுவாகவே இன்ட்ராடே பண்ணாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் செய்தியிலேயே அப் டு டேட்டாக இருக்கணும். எல்லாமே நியூஸ் ஈவெண்ட்டில் தான் இருக்குது. கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு ஒன்று வருது, இடையில இந்த ரேட்டிங் ஏஜென்சி அவங்க நோக்கத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதை நான் விமர்சனம் பண்ணலை. ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஒன்று சொன்னால் அந்த ஸ்டாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துறது. இப்போல்லாம் நாங்கள் இந்த ஒரு 7-10 வருஷமாக தாங்க இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸு, இந்த கம்பெனி அப்டேட்ஸு இதெல்லாம் சொல்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த மார்க்கெட்டில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏதோ வருவோம், காலையில் வருவோம், 2 மார்க்கெட்டை பண்ணுவோம், ஏதாவது 2-10-500 கிடச்சதுனா போயின்னு இருப்போம். இப்படி தான் இருந்தது. 900 ரூபா இருந்த மாருதியாக இருந்த காலத்தில் கூட அங்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். அதேமாரி எஸ் பேங்கு 300 ரூபா 320 ரூபா காலத்துலேயும் பண்ணி ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் அதெல்லாம் அப்போ கை கொடுத்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. திடீர்னு ஒருத்தர் ஒரு பேங்கை வாங்க போகிறாங்கங்கிற பேச்சுன்னு சொல்லி ஏற்றுவாங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு இல்லைங்க அந்த மாதிரியான பேச்சுக்கெலாம் இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அது அப்படியே இறங்குறது. யார் ஏறுறா யார் இறங்குறான்னு ஒன்றுமே கணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. டெக்னிக்கல் பயாஸை நல்ல 2 இண்டிகேட்டர் வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர் வாட் சைஸ் ஆக்ட் அக்கார்டிங்லி. பிசைட்ஸ் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் முடிவெடுக்கிறதாக இருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், அனலிஸ்ட்டு அல்லது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு முடிவெடுங்கள். நான் இந்த பதிவில் எதையுமே பரிந்துரை சொல்லவில்லை. இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அதனால் உங்களுடைய வர்த்தகமாக இருக்கட்டும், முதலீடாக இருக்கட்டும், உங்களுடைய பகுப்பாய்வு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் முடிவெடுக்கணும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.